guys, welcome back to another breakfast vlog with me. நீங்க என்ன சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா நான் ஒரு breakfast series start பண்ணிருக்கேன். I share a lot of breakfast ideas in this, lot of healthy breakfast. 90% of the breakfast I share are really healthy and forgotten ones ன்னு சொல்லலாம். நிறைய பேர் இதெல்லாம் சாப்பிடுறது கிடையாது. So அதுக்காக ஸ்பெஷலா I have started this series along with the food breakfast I prepare. I also share the books I read, the books I've completed or the books I'm reading. Illana vandu na enna pandren, some specific info, some informative info will be there in the breakfast vlog. So ungalku indha madri vlogs pidikuna playlist na idla tag pandren, kandipa poi check panni paarenga. And ungalku ennoda entire channel e pidichirundaduna you're always welcome to subscribe to my channel. Ippo video kulla polam. Good morning guys, I'm preparing my breakfast platter right now. So இப்போ வந்து banana வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் have some guava and oranges. So fruits தவிர இன்னைக்கு வந்து carbohydrates-க்கு எதுவுமே இல்லை. I don't have bread or brownie or muffins, எதுவுமே இல்லை, எல்லாமே காலி. ஸோ இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டா பத்தாது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. You have to have some carbs along with it, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ ஐ வாஸ் ஒண்ட்ரிங் என்ன சாப்பிட்றதுன்னு. அப்போ வந்து எனக்கு இந்த இது ஞாபகம் வந்தது, கஞ்சி பவுடர். ஆக்சுவலி இந்தியாவிலேருந்து வந்து மை மம்மின்லா ஹாஸ் கிவன் திஸ் கஞ்சி பவுடர். ஓகே, இது வந்து இட்ஸ் மேட் வித் அ லாட் ஆஃப் தானியம், அப்புறம் அந்த மில்லட்ஸ் சொல்வாள் அது, அப்புறம் நிறைய நட்ஸ் இருக்குது இதில், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ நட்ஸ், இதெல்லாம் போட்டு ஒரு பெரிய கடாயில் வந்து இது எல்லாத்தையும் அந்த ரோஸ்ட் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் வந்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு அப்புறமா இதை வந்து அரைச்சிருக்கா. ஸோ அதனால இது வந்து ரொம்ப பவர் பேக்டு ஒரு கஞ்சி பவுடர். இது வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க, கடையில் கூட மன்னா கஞ்சி அதெல்லாம் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி யூ கேன் டூ இட் அட் ஹோம். ஸோ இது வந்து நான் இன்றைக்கி பண்ண போகிறேன், இந்த கஞ்சி தான். ஸோ இதுக்கு நான் ஒரு அரவுண்ட் 3 tablespoons ஆஃப் இந்த கஞ்சி பவுடர் வந்து எடுத்து ஐ எம் கோயிங் டு யூஸ் இட் ஃபார் மேக்கிங் திஸ் கஞ்சி டுடே. ஸோ ஒரு பேனில் வந்து ஜஸ்ட் டைரெக்டாக இதில் இந்த மாவை போட்டுட்டு அப்புறமா காய்ச்சி ஆற வச்ச மில்க் இருக்கும் இல்லையா. ஸோ என்கிட்ட வந்து ஜென்ரல் மில்கே காய்ச்சின மில்க் தான். ஸோ நான் காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. பட் ஜென்ரலாக வந்து நீங்கள் வேறு ஏதாவது மில்க் டைரெக்டாக கவுஸ் மில்க் வாங்கினீங்கன்னா அதை காய்ச்சி ஆற வச்சு அந்த பாலை வந்து இதில் விட்டுட்டு கலக்கணும். ஹாட் மில்க்கை வந்து இப்படியே கலக்கக்கூடாது, பிகாஸ் லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த ஆற வச்ச மில்க் இதில் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக சுத்தமாக லம்ஸே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஸ்டோவ் டாப்பில் வச்சு ஒரு மீடியம் ஹீட்டில் கொஞ்சம் அது நல்லா ஒரு மேலே ஒரு ஃபோமி லேயர் ஃபார்ம் ஆகும், அது வரைக்கும் நல்லா அது கொதிக்க விடணும். அப்போ தான் அது வந்து அதோட இது வந்து போகும், ரானஸ் வந்து போகும். ஸோ இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காக எடுத்து இதில் நான் சுகர்லாம் எதுவுமே போட மாட்டேன், ஜஸ்ட் ப்ளெயினாக அந்த கஞ்சி மாவை அண்ட் மில்க் மட்டும்தான். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னா யூ கேன் ஆட் சுகர், பட் எனக்கு இது மாதிரி ப்ளெயினாக சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஸோ இதான் இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பிளாட்டர், கஞ்சி வித் அ லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட். ஸோ இந்த புக் தான் நான் இப்போ நெக்ஸ்ட் படிக்கிறேன். இது நான் ரொம்ப குயிக்காக சூஸ் பண்ணிட்டேன். இந்த புக் வந்து த வே ஷீ லைட். ஓகே, ஸோ மார்க் இஸ் கரண்ட்லி ரீடிங். ஆக்சுவலி இந்த புக் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். இதோட சினாப்சிஸ் என்னென்னா, சைக்கலாஜிஸ்ட் லீசா ரேபர்ன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்கா. திஸ் இஸ் அ யூஎஸ் பேஸ்ட் நாவல். ஸோ அந்த லீசா ரேபர்னுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கிறது டு இவாலுவேட் அ சைக்கியாட்ரிக் பேஷண்ட். ஓகே, அந்த பேஷண்ட் பேர் வந்து ரோமன் குரேரோ. Actually, he had confessed of murdering 11 people in a restaurant in Milwaukee. Milwaukee is a place in United States. அங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து இந்த விஷயம் 10 years முன்னாடி நடக்கிறது. இந்த புக் எழுதுறதுக்கு 10 years முன்னாடி நடக்கிறது. அந்த லீசா வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு 10 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஸோ அதை வந்து அவன் கன்ஃபஸ் பண்ணுறான். ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறான்னா, லீசா ரேபர்னுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறா டு இவாலுவேட் திஸ் பர்சன். அந்த குரேரோவை வந்து இவாலுவேட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறா.
So she is going to evaluate that psychiatric guy and see what happens. So அதை பேஸ் பண்ணி அவள் லைஃப் அதனால என்னெல்லாம் அஃபெக்ட் ஆகுது என்னெல்லாம் மாறுறது அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. அண்ட் வந்து ஸோ இது வந்து ஒரு த்ரில்லர், ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். ஸோ எனக்கு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதான் நான் இப்போ படிக்க போகிறேன். நான் வந்து இதோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த புக்கோட ஆத்தர் பேர் வந்து மார்லா மேடிசன். இந்த புக்கோட நேம் வந்து த வே ஷீ லைட். இங்கே பாருங்கள், நான் இன்னொரு கிளாஸ் பிரேக் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இது எப்படி பிரேக் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியல. உள்ளே ஃபுல்லாக அந்த கார்னரில் தெரியறதா உள்ளே ஃபுல்லாக பிரேக் ஆகிருக்கு. ஆனால் வெளியில் வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. அது எப்படி அப்படி பிரேக் ஆகும்னு ஐம் திங்கிங். உள்ளே மட்டும் கிளாஸ் பிரேக் ஆகி வெளில மட்டும் பிரேக் ஆகாமல் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இதை யூஸ் பண்ணுறதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள். இஃப் I can use this glass or I should throw it away, because வெளியில் எந்த விதமான மார்க்கும் இல்லை, உள்ளே மட்டும் இட்ஸ் broken. அப்படி எப்படி ஆகும்? I don't know. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் just comment in the section below. So anyway, for safer side I'm thinking of buying new set. You know, ஒரு கிளாஸ் தானே, சரி போனால் போகிறது சொல்லிட்டு. இந்த புக் நான் இப்போ ஒரு 10% ஆல்ரெடி படிச்சுட்டேன். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் புக்காக இருக்குது. டக்குன்னு போகிறது. அண்ட் it's very fun to read this book. So if you get your hands on this and if you get to read this book, எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துதான்ட்டு. அண்ட் இதோட அப்டேட்ஸ் கொடுக்குறேன். அண்ட் இதோட ஃபைனல் ரிவ்யூவும் என்னோட ஃபியூச்சர் வீடியோஸில் ஷேர் பண்ணுவேன். ஸோ டூ செக் இட் அவுட். ஸோ இந்த vlog இதோட எண்ட் ஆகுது. அண்ட் I'll see you in another good video tomorrow. And if you like more such breakfast vlogs, then check out my playlist. Bye.